அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாதகம், நம்மள்ட்ட கன்சல்டிங் வந்த ஜாதகம் வந்துகிட்டு இருக்குதுங்க. அந்த லக்னம் டிகிரி அமைப்பு எல்லாம் வந்து நீங்க கட்டத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தனுசு லக்னம், ராசி வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி, மகம் 3ஆம் பாதம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு, மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்குது. இந்த சிம்ம ராசிக்கு முழுசா முடிஞ்சு கன்னி ராசிக்கு அஷ்டம சனி ஆரம்பிக்கிறது வந்து 2028 வரைக்கும் வந்து இந்த ப்ராப்ளங்கள் வந்து இருந்துகிட்டு தாங்க இருக்கும். அஷ்டம சனி ப்ராப்ளம் இருந்துட்டு தான் இருக்கும். திருமணம் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டாங்க. 7ஆம் இடம் பார்த்தீங்கன்னா சனி பார்வை, நீச்ச சனியுடைய பார்வை 7ஆம் இடத்துக்கும் 7ஆம் அதிபதிக்கும். ஆனால் 7ஆம் அதிபதி ஆட்சியாக இருக்காருன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் சனியுடைய பார்வையில் பாவத்துவமாக இருக்காரு. 7ஆம் வீடும் சனியுடைய பார்வையில் பாவத்துவம். 7ஆம் இடத்துக்கு எந்த விதமான சுபர்கள் தொடர்பு இல்லை. களத்திர காரகனான சுக்கிரன் ராகுவுடன் இணைந்து பாவத்துவமாக 8ஆம் இடத்துல மறைஞ்சு அவருக்கு பிடிக்காத கடக வீட்டில் பகை பெற்று இருக்காருங்க. இதுதான் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சில ப்ராப்ளம் இருக்குது. ராசிக்கு 7ஆம் அதிபதி நீச்சம், அதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிடணும். அப்போ திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு சில ப்ராப்ளங்கள் இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதே நேரத்தில் லக்னம் வலுத்திருக்கு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, லக்னாதிபதினு சொல்லக்கூடிய குரு 5ஆம் இடத்துல நட்பு பெற்று 1, 5, 9 இந்த முக்கோணத்தை செயல்படுத்துவார். இது வந்து ஒரு நல்ல ஜாதகம் தான். லக்னத்தை குரு பார்க்கறது, நெருக்கமான டிகிரியில் ஒரே டிகிரியில் குரு பார்க்கறதுலாம் வந்து லக்னம் வலுத்தது தான். நீச்ச சனியுடன் 15 டிகிரி விலகினதுனால அப்படி பாவத்துவம் பெருசாக இல்லை அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிடலாம். இந்த ஜாதகத்தில் அதிக சுபத்துவமான கிரகம்னு பார்த்தீங்கன்னா சந்திரனும் செவ்வாயும் தாங்க. செவ்வாய் வந்து அவருக்கு பிடிக்காத வீட்டில் தான் இருக்காரு. ஆனால் சந்திரன் வந்து நட்பு வீட்டில் இருக்கிறதுனால சந்திரன் தான் அதிக சுபத்துவம், செவ்வாய் சுபத்துவம். அந்த சந்திரன் செவ்வாய் சுபத்துவத்தை வச்சு செவ்வாய் கிட்டப்பட்ட திக்பலத்துக்கு அருகில் இருக்கிறார் பார்த்தீங்களா. அதனால இந்த செவ்வாயுடைய துறையான மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறீங்களாங்கன்னு கேட்டேன். ஆமாங்க, நான் மருத்துவராக தான் இருக்கிறேன்னாரு. ஆனால் வந்து பொது மருத்துவர் கிடையாது. அதுலேயே வந்து ஒரு பிரிவு சொன்னார். அது எனக்கு சரியாக வந்து அது ரெஜிஸ்டர் ஆகலைங்க. அதனால அது எனக்கு தெரியல. ஆனால் வந்து மெடிக்கல் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் தான் இருக்கார். செவ்வாயுடைய சுபத்துவத்தின் காரணமாக. ஏன்னா புதன் சுபத்துவமாக இல்லை அப்படின்னாலே வந்து அங்கே வந்து நம்ம வந்து கம்ப்யூட்டர், கணக்கு வழக்கு, அக்கௌண்ட்ஸு அது ரிலேட்டடான புதனுடைய துறைகளில் இருக்க மாட்டார். செவ்வாய் சுபத்துவம்னா அப்போ மெடிக்கல் சார்ந்த, கட்டிடம் சார்ந்த, அதிகாரம் சார்ந்த துறைகளில் இருக்காருங்கிறத வந்து ஈஸியாக வந்து கெஸ் பண்ண முடியும். நான் வந்து மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறாரான்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஜாதகத்தில் வந்து தசாபுத்தி அடிப்படையில் சூரிய தசை நடந்துட்டு இருக்கு. சூரியன் பாக்யாதிபதியாகவே இருந்தால் கூட அவர் வந்து பாவத்துவ அமைப்புகளில் தான் இருக்கார். நெருக்கமான டிகிரியில் பாவத்துவ அமைப்புகளே இல்லைன்னா கூட அவருக்கு நேரடியான சுபத்துவ அமைப்புகள் இல்லை. அப்படிங்கிறதுனால பாக்கியாதிபதியாகவே இருந்தாலும் பெரிய நல்லதுகளை செய்ய முடியலங்க. ஆனால் அடுத்து வர்ற சந்திர தசை அட்டமாதிபதியாக இருந்தால் கூட நெருங்கிய டிகிரி அமைப்பில் நட்பு வீட்டில் சுபத்துவ அமைப்புகளில் கோணத்தில் இருக்கிறதுனால சந்திர தசை என்ன இருந்தாலும் அவர் 8ஆம் அதிபதி தானே, நகர்த்தி நல்லது செய்வார். அதாவது பிறந்த ஊரை விட்டு 500 கிலோமீட்டர் நகர்த்தி நல்லது செய்வார். சந்திர தசை நல்லா தான் இருக்க போகுது. அடுத்து வர்ற செவ்வாய் தசை, இந்த லக்னத்துக்கு யோகாதிபதி தசை, அவரும் வந்து நல்லா தான் இருக்க போகுது. அடுத்து ராகு தசை, சுக்கிர தசை தான் இவருக்கு நல்லா இருக்காது. ஏன்னா சுக்கிர தசையெல்லாம் முடிஞ்சிட்டாரு. சுக்கிர தசை தான் ராகுவுடன் இணைந்து பாவத்துவமாக 8ஆம் இடத்துல இருக்காரு. அம்மா அப்பா பாதுகாப்பில் இருக்கும் போதே இந்த மாதிரி நெகட்டிவ் தசை வரணும்னு சொல்லுவோம். அதை வந்து கிராஸ் பண்ணிட்டாரு. ஆனால் சுக்கிர தசை, சுக்கிரனோட இணைந்த ராகு தசை நல்லா இருக்கும். 8ஆம் இடத்துல இருக்குதா, என்ன செய்வார்? 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால மறைமுக தனம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், பங்குச்சந்தை லாபம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூர இடங்கள்ல நகர்த்தி பிழைக்க வைக்கிறது, திடீர் அதிர்ஷ்டம், இந்த மாதிரி விஷயங்களை கொடுப்பாரு. சுக்கிரனுடைய காரகத்துவங்களை கவர்ந்து பெண் சுகம், லக்ஸரியஸான லைஃப், வீடு, வாகனம் எல்லாமே வந்து ராகு திசையில் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்க தான் செய்யும். பெரிய நெகட்டிவ் இல்லை. இதே இது ஒரு வாழக்கூடிய, திருமணம் முடிஞ்சு ஒரு 30 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளே நல்லா வாழக்கூடிய காலகட்டத்தில் சுக்கிர தசை நடந்திருந்ததுன்னா அப்போ அப்படியே பலன் மாறிடும், நல்லா இருக்காதுங்க. இவர் அந்த சந்திரனுடைய துறைகளில் இல்லாமல் 2ஆம் நிலை சுபத்துவமான செவ்வாயுடைய துறைகளில் இருந்ததுக்கு ஒரு மெயினான காரணமும் சுக்கிர தசை வந்து இளம் வயசில் ஒரு படிக்கக்கூடிய வயசில் வந்தது தான் வந்து ஒரு மெயினான காரணம். இவருக்கு பாக்யாதிபதியாகவே இருந்தால் கூட சூரியன் பெருசாக நல்லது செய்யலை, ஏன்னா சுபத்துவமாக இல்லை. ஆனால் அட்டமாதிபதியாகவே இருந்தால் கூட சந்திரனும் செவ்வாயும் வந்து பெருசாக கெடுக்க மாட்டாங்க. சந்திரனும் நல்லா தான் இருக்கும், செவ்வாயும் வந்து யோகாதிபதி, அவரு வந்து சுபத்துவ அமைப்புகளில் இருக்கிறதுனாலே அடுத்து வர்ற ராகுதசை நல்லா இருக்கிறனால, அடுத்தடுத்து யோக திசைகள் வர்றதுனால கரியரில் க்ரோத் கண்டிப்பாக உண்டு. பணம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை இல்லை. திருமணம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 7ஆம் அதிபதி, 7ஆம் வீடு, காரகனான சுக்கிரன் 3 பேருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இருந்தாலும் 7ஆம் அதிபதி ஆட்சியாக இருக்கிறாங்கிற அடிப்படையில் ஒரு திருமண லைஃப்பை கொடுக்க தான் செய்வார். நம்ம தேர்ந்தெடுக்கிற விதத்துலேயும் இருக்குதுங்க. அந்த 7ஆம் இடம் பாவத்துவமாக இருந்தாலே கொஞ்சம் காதல், திருமணம் இந்த மாதிரி விஷயங்கள் வரதான் செய்யும். இருந்தால் கூட ஒரு நல்ல தசாபுத்தி நடக்கிறவங்களா, லக்னத்தை குரு பார்க்குது பார்த்தீங்களா, அப்போ அதே மாதிரி லக்னத்தை குரு தொடர்பு கொண்ட ஒரு பொண்ணாக பார்க்கணும். இதே இது வந்து
அந்த காதல் அப்படிங்கிற அந்த விஷயத்தை அது வந்து ஒரு இதுதானே எதிர்பாலின ஈர்ப்புன்னு வச்சுக்கலாமா, அதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் தடுமாறிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தெளிவான முடிவு, நான் ஒரு 10 வருஷமாக லவ் பண்ணுறேங்க, அந்த பொண்ணை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறது வேற. ஒரு திடீர்னு எதிர்பாலின ஈர்ப்பில் உடனே ஓகே சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய குணபாவங்களை தெரியாமல் ஓகே சொல்லும்போது இவருக்கு லக்னத்தை குறுப்பாட்டுறதுக்கு லக்னத்தை சனி தொடர்பு கொண்ட ஒரு பெண்ணை கெட்டி வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கொடுக்குற அந்த டார்ச்சரை தாங்கிக்கிட முடியாத அளவுக்கு வந்து வாழ்க்கை நரகமாயிரும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்லி புரிய வச்சேன். அதே நேரத்தில் வந்து லக்னத்தை இது எப்படி இந்த மாதிரி ப்ரொஃபைலுக்கு வந்து நம்ம பார்க்கணும்னா லக்னத்தை குரு தொடர்பு கொள்கிற பொண்ணாக பார்க்கணும். அதே நேரத்தில் சுக்கிரன் கொஞ்சம் பழுதடைந்த பொண்ணாக பார்க்கணும். ஏன்னா இந்த சுக்கிரன் பார்த்து பழுதாக இருக்குல்ல, அப்போ சுக்கிரன் உச்சமாக சுபத்துவமாக இருக்கிற பொண்ணை வந்து சேர்க்கக்கூடாது. இது வந்து ஏற்கனவே நான் வந்து நிறைய வீடியோ ஏன் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து நான் போட்டிருப்பேன். எல்லாத்தையும் வந்து நம்ம டீட்டெயிலாக சொல்ல முடியாது. சேர்க்கக்கூடாது. சுக்கிரன் கொஞ்சம் பழுதடைந்த பெண்ணாக பார்த்து சேர்க்கணும். 7ஆம் இடம் இவருக்கு பாவத்துவமாக இருக்கிறதுல, அப்போ 7ஆம் இடம் கொஞ்சம் வலுத்த பெண்ணாக பார்த்து நம்ம திருமணம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். நல்ல தசாபுத்தி மெயின் அதுதான். ஜென்மசனி அஷ்டமசனி, குறிப்பாக அஷ்டமசனி நடக்காத பெண்ணாக பார்க்கணும். அதே நேரத்தில் வந்து பார்க்கும் பொழுது இவருக்கு கல்யாணம் முடிக்கும் போது நல்ல தசா அமைப்புகளில் உள்ள பெண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணாங்கன்னா வாழ்க்கை நல்லா தான் இருக்கும். தசா அமைப்புகள் நல்லா இருக்கிறதுனால பெரிய பிரச்சனைகள் வந்து பணம் சார்ந்த விஷயங்கள் வராது. வாழ்க்கையும் வந்து நல்லபடியாக அமைச்சுக்கிட்டீங்க, ஒரு தெய்வ பக்தியோடு இருந்துக்கிட்டிங்கன்னா இதுவும் கூட வந்து நல்ல ப்ரொஃபைலை நம்மளே வந்து மேட்சிங் தான், நம்ம நல்லதாக பார்த்து மேட்ச் பண்ணிட்டோம்னா எந்த விதமான பிரச்சனையும் வராது. கல்யாணம் எப்போன்னு கேட்டாங்க, கல்யாணம்லாம் இப்போ கிடையாதுங்க, 30 வயசில் தான் கல்யாணம். சூரிய திசையில் சுக்கிர புத்தி அந்த அட்டமஸ்தானத்தில் இந்த லக்னத்துக்கு வரக்கூடாத 6ஆம் அதிபதி அட்டமஸ்தானத்தில் பாவத்துவமாக இருக்கிறதுனால சூரிய தசையில் கடைசி புத்தியான அந்த சுக்கிர புத்தி முடிஞ்சதுக்கு அப்புறமும் அதே நேரத்தில் அஷ்டம சனியும் விலகி இருக்கும். சந்திர தசை அட்டமாதிபதியாகவே இருந்தால் கூட பாக்கியஸ்தானத்தில் 3ஆம் வீட்டோட தொடர்புல கொண்டு சுபத்துவமாக இருக்கிறதுனால சந்திர தசை ஆரம்பிச்சதுக்கப்புறம் திருமணம் பண்ணுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகம் வரும்போது உங்க கூட வந்து நான் பகிர்ந்துக்கிறேன். ஓம் நமச்சிவாயா.